ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸி இன்னோவேட்டிவ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சுடிதார் பேண்ட் கட்டிங் வீடியோ தான். வாங்க எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். கிளாத்தில் ஃபுல் வியூ காமிக்க முடியல, ஸோ பேப்பரில் ஃபஸ்ட்டு எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். லென்த்து வித்து இதான் லென்த்து. நெக்ஸ்ட்டு இது வித்து. நம்ம ஃபஸ்ட்டு லென்த்தில் அது செல்வெஜ்ஜை ஒன்றா இருக்கணும். லென்த்தில் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கணும். ஒரு ஃபோல்டு ஆயிடுச்சு. செகண்டு வித்தில் ஒரு ஃபோல்டு பண்ணணும். டோட்டலாக 4 ஃபோல்டிங் ஆயிடுச்சு. 1 2 3 4 ஃபோல்டிங் ஆகிட்டு இது லென்த்து. இப்போ இதுதான் லென்த்து நம்ம மார்க் பண்ணோம். இதுதான் வித்து. நம்ம ஃபஸ்ட்டு 4 ஃபோல்டிங்காக போட்டுக்கிறேன். லென்த்தில் ஒன்ஸ் வித்தில் ஒன்ஸ்னு 4 ஃபோல்டிங்காக போட்டிருக்கேன். செல்வெஜ் ஒரே மாதிரி இருக்கணும். ஃபோல்டிங் நம்ம சைடு இருக்க மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு லென்த் எடுத்துக்கலாம். லென்த்து 36 இன்ச்சு. 36ல் வேஸ்ட் பேண்டு மைனஸ் பண்ணிடணும் 7 இன்ச்சு. மைனஸ் பண்ணிட்டா 29. அதில் சீம் அலவன்ஸ்க்காக +1 பண்ணி 30 மார்க் பண்ணிட்டு லென்த்து ஃபோல்டிங்காக பாட்டம் ஃபோல்டிங்காக 3 இன்ச்சு. டோட்டலாக 33 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பாட்டம் ஆங்கிள் ரவுண்டு 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். +1 சீம் அலவன்ஸ்க்காக +1. டோட்டலாக 7 இன்ச்சு ஆங்கிள் ரவுண்டு மார்க் பண்ணி அது ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே வேஸ்ட் பேண்டோட அளவு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். வேஸ்ட் பேண்ட் அளவு என்னென்னா, நம்மளோட சீட் அளவு 46. 46ல் 4ஆல் டிவைட் பண்ணால் 11.5 வரும். 11.5 +1 பண்ணால் 12.5. அப்போ 12.5லேருந்து 5 இன்ச்சு நம்ம குறைஞ்சபட்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம் ப்ளீட் வரதுக்காக. நம்மளோட கிளாத் வித்து 8 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. அங்கே 12.5 வருது. அந்த 8 இன்ச்சு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அப்போ சைடில் கொஞ்சம் ப்ளீட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். கிளாத் வித்து என்னவோ அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு க்ராச் லென்த்து 9 to 9.5 எடுத்துக்கலாம். நம்ம சீமுக்கும் சேர்த்து 9.5. இப்போ இந்த க்ராச் லென்த்லேருந்து பாட்டமுக்கு லைனை ஜாயின் பண்ணணும். ஆங்கிள் பாட்டமில் லைன் ஜாயின் பண்ணிடணும். இந்த ஃபோல்டிங் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடணும். கட் பண்ணி எடுத்துட்டாக்கா 2 பீஸாக நம்மளுக்கு கிடச்சிரும். கட்டிங் பண்ணும்போது சிசரை கொஞ்சம் நல்லா ஓப்பன் பண்ணி கட் பண்ணணும். அது மாதிரி கிளாத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு கட் பண்ணக்கூடாது. கிளாத்தை இப்படி ஒரு கையால் வச்சு பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கட்டிங் பண்ணணும். நம்ம கட் பண்ண அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் நம்மளுக்கு கிளாத் அங்கேயும் இங்கேயும் நகராது. நம்ம ஈவனாக கட் பண்ணிக்கலாம். இந்த கிராச் பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணிக்கணும். மேலே அந்த ஃபோல்டிங் இருக்குல்ல, அந்த ஃபோல்டிங் பீஸை பார்ட்டை கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கிளாத்தை தூக்கி தான் கட் பண்ணக்கூடாது. இப்படி கீழே வச்சு கை இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கிளாத்தை அதுக்கப்புறமா கட் பண்ணணும். வேஸ்ட் பேண்டு 4 ஃபோல்டிங்காக போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வேஸ்ட் பேண்டு கட் பண்ணணும். வேஸ்ட் பேண்டு அண்டு பெல்ட்டு ரெண்டுத்துக்கும் சேர்த்தே அப்படியே நான் ஒரே துணியாக கட் பண்ணிக்கிட்டேன். வேஸ்ட் பேண்டு நம்மளுக்கு 7 இன்ச்சு +1 8 இன்ச்சு. பெல்ட்டுக்கு 2 இன்ச்சு லென்த்து. அதனால் 10 இன்ச்சு லென்த்து எடுத்துக்கிட்டேன். வித்து 12.5. பெல்ட்டோட அளவுனா நம்ம நாடாக்கு தப்போம்ல மடித்து, அதான் அதுக்காக தான் 2 இன்ச்சஸ்.
அவ்வளோதான் 2 பீசஸ் கிடச்சிருச்சு. இதில் ஏதாவது புரியலனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னும் கிளியராக வீடியோ போடுறேன். இப்போ கட் பண்ணியாச்சு. வேஸ்ட் பேண்டு, பேண்ட்டு எல்லாமே கட் பண்ணியாச்சு. கட்டிங் வீடியோ அவ்வளோதான். எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க.